அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமது தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் எதிர்வரும் 23/4/2026 வியாழக்கிழமை என்று நடைபெற உள்ளது அனைவரும் அறிந்ததே. சுமார் 3 தலைமுறையினராக தமிழகத்தில் எந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஏதேனும் ஒரு மாற்றம் வராதா என்று 3 தலைமுறை ஏங்கி ஏமாற்றம் அடைந்ததுதான் மிச்சம். இப்பொழுது உள்ள இந்த ஒரு தலைமுறையினருக்காக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் ஜோதிடராகத்தான் இங்கு பேச உள்ளேன். தயவு செய்து யாரும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் என்று நினைக்க வேண்டாம். நான் பேச இருப்பது தமிழக மக்கள், தமிழகத்தின் எதிர்காலம் இவை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஜோதிட ரீதியில் பேசுகிறேன். இதே பராபவ ஆண்டு 1966-67 தமிழகத்தில் மாற்றம் வந்தது. மீண்டும் மாற்றமே இல்லாமல் 60 ஆண்டுகள் சென்று விட்டது. இப்பொழுது எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி, ஐடி போன்ற வளர்ச்சி ஏற்பட்டு இந்த இளைய தலைமுறையினர், குறிப்பாக ஒரு 20 வயதிலிருந்து 45 வயது முடிய உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் வேலைக்காகவும் தான் படித்த படிப்புக்குரிய தகுதி எதுவும் இந்த தமிழகத்தில் இல்லாமல் போய்விட்டதே, நாம் நமது தமிழகத்தை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோமே என்ற இயக்கமெல்லாம் அனைவரிடம் உள்ளது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நமக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாக நினைத்து நாம் இந்த தேர்தலில் ஈடுபட வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், ஜோதிட ரீதியாக இப்பொழுது தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய 4 முதல்வர் வேட்பாளர்கள் நன்றாக மக்களுக்காக நிச்சயம் பாடுபடக்கூடியவர். அந்த வகையில் ஜாதகம் பார்த்தபோது இந்த தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி மக்களுக்காக தனது மிகப்பெரிய ஊதியத்தை வாங்கி கொண்டிருக்கும் ஒரு நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் இறங்கியுள்ளார். இந்த அரசியல் அவர் இறங்கியுள்ளதை எதிர்ப்பவர்கள் யார் என்றால், ஒரு பக்கம் அரசியலையே வியாபாரமாக நினைத்து சுமார் 40, 50, 60 வருடங்களாக அரசியலில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து பயந்து, எங்கே இவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதேனும் செய்து விடுவாரோ என்று பயந்து அவர் எதிர்க்கிறார்கள். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தால், நாம் எத்தனையோ பேர் எத்தனையோ கட்சிகள் துவக்கினோம், நம்மால் வெற்றி பெறவில்லையே, இந்த விஜய் எங்கே வெற்றி பெற்று விடுவாரோ என்ற ஒரு பொறாமை காரணமாக, மற்றொன்று தான் சேர்த்து வைத்துள்ள பணத்தை இழப்பதற்கு மனமில்லாமல் கட்சி துவங்காமலும் துவங்கிய கட்சிகளை அடமானம் வைத்து கொண்டும் இருந்து கொண்டிருந்தார்கள். எனவே தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக உண்மையான நேர்மையான மனசாட்சியுடன் மாற்றத்தை விரும்பி இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை துவங்கியுள்ள விஜய்க்கு ஜாதகம் எப்படி உள்ளது, கோச்சார ரீதியாக எப்படி உள்ளது என்று நான் பார்த்தபோது நிச்சயம் தமிழகத்திற்காகத்தான் நான் பார்த்தேன். அதன் அடிப்படையில் கோச்சார ரீதியாக பார்த்தால் கடகராசி, பூச நட்சத்திரம், கடகம் ராசிக்கு அதிபதி சந்திரன், பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி. சந்திரன் சனி சேர்க்கையில் ஒருவன் நிச்சயமாக மக்களை ஏமாற்றக்கூடியவராக இருக்க மாட்டார். ஏனென்றால் சனி என்றாலே சனீஸ்வரன் தான். அந்த சனீஸ்வரனுக்கு மக்களுக்காக செய்யக்கூடியவனை எப்பொழுதுமே நன்றாக பாதுகாக்க தெரியும். அந்த கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்த விஜய் அவர்கள் நிச்சயம் மக்களுக்காக தனது மிகப்பெரிய செல்வாக்கு நிறைந்த பதவி, புகழ் அனைத்தையும் விட்டு வந்து கட்சி ஆரம்பித்துள்ளார். இதுதான் தமிழகத்திற்கு சரியான. இதே பராபவ ஆண்டு 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் மாற்றம் வந்தபோது எப்படி அனைவருக்கும் அதிர்ச்சி இருந்ததோ, அதேபோல் மீண்டும் மாற்றத்தை உருவாக்குவதற்கு 9 கிரகங்களும் அணிவகுத்து நிற்கின்றன. குறிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் கடகராசிக்கு வரக்கூடிய, கடகராசிக்கு 9வது கூடையவும் 6 கூடையவருமான குரு உச்சமாவதால் கடகராசியிலிருந்து அவர் நிச்சயம் கடகராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதும் 7 கூடைய சனியை பார்ப்பதும், அந்த ராசியில் பிறந்த விஜய் அவர்களால் மக்கள் நிச்சயம் நல்லதொரு நிலைமைக்கு வருவார்கள். தமிழகத்தில் ஊழல் ஒழியும். நிச்சயமாக படித்த இளைஞர்களுக்கு அதிக அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதெல்லாம் ஜாதக ரீதியாக தெரிகிறது. மேலும் விஜய் அவர்கள் ஜாதக ரீதியாகவும் எதிர்வரக்கூடிய திசாபுத்திகள் அனைத்துமே அவரை விட அவருடைய 7ஆம் இடத்திற்கு நன்றாக உள்ளதால்
நிச்சயமாக அவரால் மக்களுக்கு நன்மை மட்டுமே செய்ய முடியும். எனவே இந்த ஒரு சரியான சந்தர்ப்பத்தை தமிழக மக்கள் அனைவரும் இழந்து விடாமல் நமக்காக அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு வந்துள்ள விஜய் எந்த அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. மகாபாரத யுத்தத்தில் அபிமன்யுவை எப்படி அனைவரும் எதிர்த்து அனைத்து வகைகளும் அவருடைய வியூகத்தை உடைக்க பார்த்தார்களோ அதே போல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அபிமன்யுவுக்கு கிடைத்த தோல்வி இந்த அபிமன்யுவுக்கு கிடைக்காமல் செய்வது உங்கள் கையில் உள்ளது. மேலும் ஜாதகம், கோச்சாரம் இதற்கு அப்பாற்பட்டு எண்கணித அடிப்படையில் பார்த்தாலும் விஜய் என்பதன் கூட்டுத்தொகை ஒன்றாக வரும். நமது தேர்தல் நடக்கக்கூடிய நாள் ஒன்று கூட்டினால் 23/4/2026 கூட்டினால் ஒன்று வரும். தேர்தல் முடிவு வரக்கூடிய 4/5/2026 கூட்டினாலும் ஒன்று வரும். அதேபோல் தேர்தல் நடக்கக்கூடிய நாள் என்று புனர்பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை, குருவுடைய நட்சத்திரம் குருவாரம், இவை அனைத்தும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சாதகமாக உள்ளது. அதேபோல் தேர்தல் முடிவு வரக்கூடிய கிழமை என்றும் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். எனவே இரண்டுமே குருவுடைய பார்வையில் விஜய் வருவதால் நிச்சயம் குரு விஜயால் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் உள்ளதால் அனைவரும் ஜோதிட ரீதியாகவும் தமிழக மக்களுக்காகவே பாடுபடக்கூடிய ஜாதகமாக விஜய் ஜாதகம் இருப்பதாலும் விஜயை வெற்றி பெறச் செய்து 1967ஆம் ஆண்டு போன சுதந்திரத்தை 2026 மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் பெற்றுத் தருவோம் என்று உறுதி கூறுவோம் என்று கூறுகிறேன். நிச்சயமாக விஜயால் தான் அந்த மாற்றம் நிகழ உள்ளது. தங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது போன்ற ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைக்காது. யாரொருவரும் இதேபோல் மக்களுக்காகவும் தமிழகத்திற்காகவும் இனிமேல் பிறக்கப் போவதில்லை. நான் பிறந்த 1961ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பார்த்த வரை எந்த ஒரு ஊழலற்ற அரசையும் பார்த்ததில்லை. நிச்சயமாக விஜய் அவர்கள் கூறுவது போல் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அனைத்து விதமான மக்களுக்கும் ஜாதி மத வேறுபாடின்றி அவர் செய்வார் என்பதை அவருடைய ஜாதகம் கூறுகிறது. ஏனென்றால் அவர் கன்னியா லக்னத்தில் பிறந்துள்ளார். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பவர்கள். கன்னியா லக்னத்தில் பிறந்த புதன் அனைவருக்கும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர். அவருடைய கன்னியா லக்னத்தில் 10ஆம் இடத்தில் ஏழைகளுக்கு உதவக்கூடிய சனியும் ஏழைகளுக்காக உதவுவதற்கு அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய சூரியனும் லக்னாதிபனும் தொழில் சாணாதிபனான புதனும் சேர்ந்து அமர்ந்து இருப்பதுடன் இவர்கள் மூவரையும் குரு பார்ப்பதால் விஜய் நினைத்தாலும் மக்களுக்கு நன்மை மட்டுமே செய்ய முடியும். அவருடன் யார் கூட்டணி அமைத்தாலும் அவர்களால் விஜய் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. எனவேதான் விஜய் தனித்து போட்டியிட்டு தனித்து வெற்றி பெறப் போகிறார். எப்படி பார்த்தாலும் ஜோதிட கணக்குப்படியும் கோச்சார ரீதியாகவும் விஜய் அவர்களுக்கு மற்றவர்கள் கூறுவது போல் இல்லாமல் முழு ஆதரவு, முழு மெஜாரிட்டி கிடைக்கும். நிச்சயமாக 134 சீட்டிலிருந்து 170 உடைய கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மீண்டும் 1967 பராபவ ஆண்டில் இருந்த அதே சனி குரு இப்பொழுது விஜய்க்கு சாதகமாகவும் தமிழகத்திற்கு சாதகமாகவும் உள்ளதால் தமிழக மக்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் தமிழகத்திற்கு மாற்றத்தை கொடுப்பேன் என்று முன்னின்று வந்து வெற்றி முழக்கமிடும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல்வர் இருக்கையில் அமர வைத்து தமிழகத்திற்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுப்போம் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.